சீரராஜ் செல்வம் போல் சீர்கவே என் ஆசான் வீரராகவர்க்கு புகழ். அருள்மிகு தேர்ந்தெடுப்பேரை மகர நெடுங்குழைக்காதர் தேவஸ்தான நிர்வாகிகளே, கோவில் கைங்கரியார்த்திகளே, இந்த பங்குனி உற்சவத்தை முன்னிட்டு இந்த தொடர் சொற்பொழிவை நமக்கு அமைத்து வழங்கும் இளைஞர் திரு பிரசன்னா ஸ்ரீனிவாசன் அவர்களே, அவருடைய நண்பர்களும் இளைஞர்களே, இந்நிகழ்ச்சி அமைப்புக்கு ஆக்கமும் ஊக்கமும் தந்து கொண்டிருக்கும் ஆழ்வார் திருநகரி மதுரகவி அண்ணாவியார் சுவாமிகளே, இந்த நிகழ்ச்சியின் வெற்றிக்கு அன்றாடம் பாடுபடும் ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீ ராஜப்பா வெங்கடாச்சாரி சுவாமிகளே, எங்கு அடியேன் முன் அமர்ந்திருக்கும் ஸ்ரீ வைஷ்ணவ மகனியர்களே, ஆண்டாள் கோஷ்டியினரே, சதசோரே, உங்கள் அனைவரையும் வணங்குவதிலே பெருமை கொள்ளுகிறேன். இந்த 5 நாள் சொற்பொழிவிலும் ஏனைய 3 நாள்களிலே தனித்தனி தலைப்பு என்றும், நேற்றும் இன்றும் ஒரே தலைப்பை 2ஆக பிரித்து பேச வேண்டும் என்றும் அடியே நியமிக்கப்பட்டிருக்கிறேன். கோவில் ஒழுக்கம் பற்றி பேச தொடங்கி ஸ்ரீமத் பாகவதத்திலே நாராயண கவச்சம் பகுதியிலே வியாக்கியானத்திலே கோவிலில் ஒருவர் தவிர்க்க வேண்டிய 32 தவறுகள் என்ற தலைப்பிலே காணப்படும் விஷயங்களை நேற்று எடுத்துச் சொல்ல தொடங்கி ஒரு 15 செய்திகளை நேற்று உங்கள் முன் வைத்தேன். காலம் போதாமையினாலே மீதி செய்திகளை இன்று சொல்ல இருக்கிறேன். அடுத்த கருத்து, கோவிலில் தெய்வ சன்னிதானத்தின் முன்பு எந்தவிதமான ஜீவஹிம்சையும் கூடாது அப்படின்னு சொல்கிறார். இதை நமக்கு எடுத்து விளக்குகிறவர் நாரதர். நாரத மகரிஷி பக்தி சூத்திரங்கள் எழுதியிருக்கார். நமக்கு இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம்னு சொன்னாலே ராமாயணம், மகாபாரதம், இதுதான். அதுக்கு மேலே தாண்டி போகிறதில்ல. ஒரு கல்லூரி மாணவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன், ராமாயணம் மகாபாரதம் விட்டால் உங்களுக்கு வேறு ஒன்றும் தெரியாதா அப்படின்னு. ஏன் தெரியுமே, என்ன தெரியும்? பகவத்கீதை தெரியும். அப்படியா? பகவத்கீதை எதில் இருக்குது? அது தெரியாது, பகவத்கீதை தெரியும் அப்படின்னா. பகவத்கீதையே மகாபாரதத்தில் தான் இருக்குது அப்படின்னா. விஷ்ணு சகஸ்ரநாமம் தெரியும், அதுவும் மகாபாரதத்தில் தான் இருக்குது. அப்போது நாம் ஒரு சிறு எல்லைக்குள்ளேயே நம் ஆன்மீக தேடலை அடக்கி கொண்டு விட்டிருக்கிறோம். ஆழ்ந்து அகன்று பறந்திருக்கும் கடல் போலே சனாதன தர்மமானது, நேற்று ஒரு அன்பர் வந்து கேட்டார், அதையும் சொல்லிடுறேன், நான் கேட்குறேன்னு கோச்சிக்கப்படாது. சனாதன தர்மம்னா என்ன அடிக்கடி சொல்கிறீங்களே அப்படின்னு. கேட்டதை பற்றி தப்பு இல்லை, அதெல்லாம் சொல்லி ஆக வேண்டியிருக்கு. இப்போ சனாதன அப்படின்னு சொன்னால் ஆதியும் அந்தமும் இல்லாதன்னு அர்த்தம். தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லைன்னு அர்த்தம். சனாதன தர்மம்னா நமக்கு புரிகிறாப்பில் சொல்கிறதா இருந்தால் மதம், ரெலிஜன். உலகத்தில் எல்லா மதத்துக்கும் டேட் ஆஃப் பர்த் இருக்குது. சமண மதம் எப்போது தோன்றியதுன்னா மகாவீரருடைய வாழ்க்கை வரலாறு எடுத்திங்கன்னா அவர் எந்த காலத்தில் பிறந்தாரோ அதுக்கப்புறம் கணக்கெடுத்துக்க வேண்டியதான். பௌத்த மதம் அப்படி தான், இஸ்லாம் அப்படி தான். எல்லா மதத்துக்கும் தோன்றும் நாள் என்று ஒன்று இருக்கிறது. தோன்றும் நாள் எதுக்கெல்லாம் இருக்கோ அதுக்கு முடியும் நாளும் இருக்கும். தர்க்கமாக தான் சொல்லுது. தோற்றம்னு ஒன்று இருந்துட்டாலே அதுக்கு அழிவு என்றெல்லாம் விட்டால் என்றாவது ஒரு நாள் இருக்க தான் செய்யும். ஆனால் வைதிகம் என்ன சொல்லுகிறது? சித்து, அச்சித்து, ஈசன் என்ற 3 தத்துவங்களும் தொடக்கமும் இல்லை, அழிவும் இல்லை. பரமனுக்கும் தொடக்கமில்லை, அழிவில்லை. ஜீவனுக்கும் தொடக்கமில்லை, அழிவில்லை. இந்த மூலப்பிரகிருதி மாயா பிரபஞ்சத்துக்கும் தொடக்கமில்லை, அழிவில்லை. சும்மா தோன்றி மறையும் பிராதுர்பாவம், மேனிஃபெஸ்டேஷன் தான் இருக்கும், அவ்வளோதான். அந்த கண்ணோட்டத்தில் பார்க்குற போது இந்து மதம் என்னைக்கு தோன்றியது அப்படின்னு கேட்டால் யாராலையும் சொல்ல முடியாது. எந்த மனிதன் இந்து மதத்தை தோற்றுவித்தான்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. விவரம் தெரியாதவங்க சொல்லுவாங்க, புத்தர் என்பவர் பௌத்த மதத்தை தோற்றுவித்தார். அதுபோல் யாரோ ஒருத்தர் மிஸ்டர் இந்துன்னு இருந்திருப்பார்,
அவர் தோற்றுவித்த மதம் தான் இந்து மதம், அவர் காலம் ஆய்வுக்குரியது அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் அநேக தவறுகள் இருக்குது. முதல்ல இந்து மதம் என்ற சொல்லே தவறு. ஆனால் தவறுகளை திரும்ப திரும்ப செய்கிறதுனா நமக்கு ரொம்ப இஷ்டம். விவேகானந்தர் சொல்லுவார், ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிற பாணியில் பார்த்தா இந்து மதம்னு சொல்லணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குதுன்னு சொன்னால், அப்படி சொல்கிறவங்க சிந்து மதம்னாவது சொல்லி தொலைங்க அப்படின்னு. சிந்து நதிக்கரையோரமாக தோன்றி வளர்ந்த ஒரு நாகரிகத்தை வெள்ளையர்கள் வந்து பெயரிட்டார்கள். சிந்து மதம், சிந்து கலாச்சாரம். அந்த சிந்து என்ற சொல் அப்படியே நாளாவட்டத்தில் திரிபடைந்து ஹிந்து என்று ஆகிவிட்டது. இந்துன்னு ஒரு சொல்லே கிடையாது. சம்ஸ்கிருத இலக்கணத்தில் இலக்கியத்தில் இந்துன்னு சொல்லே கிடையாது. இது பின்னால் வந்தது தான். அப்போ இந்த மதத்துக்கு ஏற்பட்ட பெயர் என்ன? 2 பேர் சொல்லலாம். ஒன்று சனாதன தர்மம் அல்லது ரிஷி தர்மம். ரிஷிகள் ஏற்படுத்தின தர்மம். நீங்கள் வைஷ்ணவம்னு எடுத்துக்கிட்டாலும் ஒரு ரிஷியில் தான் போய் முடியும். ஆள வந்தார் தன்னுடைய இறுதி காலத்திலே அவர் உயிர் நீங்கிய திருமேனியை ராமானுஜர் பார்த்தபோது அவருடைய 3 விரல்கள் மடக்கப்பட்டிருந்தன. அப்போ ராமானுஜர் கேட்டாராம், இவருடைய திருவுள்ளத்தில் ஏதாவது 3 ஆசை இருந்ததா, நிறைவேறாத ஆசை அப்படின்னு கேட்டபோது ஆமாம் இருந்தது. வியாச மகரிஷியும் பராசர மகரிஷியும் இந்து மதத்துக்கு செய்திருக்கிற தொண்டு ரொம்ப பெருசு. அதனால் வியாசன்னு பேர் வைக்கிறதுக்கு ஒரு ஆண் குழந்தை, பராசரன்னு பேர் வைக்கிறதுக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும். நான் சன்னியாசி, எனக்கு பிள்ளை பெற முடியாது. அதனால் தகுதி உள்ள இருவருக்கு இந்த பெயர் சூட்ட வேண்டும் அப்படின்னு சொன்னார். அப்போ ராமானுஜர் சொன்னார், சரி அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு. அதே போல் ராமானுஜருடைய வாரிசாக வந்தவர் பராசர பட்டர், அவருடைய சகோதரர் வியாசப்பட்டர்னு சொல்லுவார். ராமானுஜ தரிசனம் என்ற விசிஷ்டாத்வைதமே பின்னோக்கி போனால் ரிஷிகளில் தான் முடியுது. ரிஷி இல்லாமல் வேதம் இல்லை. ரிஷி இல்லாமல் எந்த வேதத்துலேயும் எந்த ஸ்லோகமும் இல்லை. அதனால் இந்து மதத்துக்கு 2 பேர் பொருத்தமான பேர், நம்ம போல் விவரம் தெரிஞ்சவங்க சொல்லக்கூடிய பேர் இதை சொல்லலாம். ஒன்று சனாதன தர்மம் அல்லது ரிஷி தர்மம் இப்படி சொல்லலாம். இதல்லாத மற்ற பெயர்கள் எல்லாம் எல்லா ஸ்கோப்பையும் கவர் பண்ணுறதில்லை. சில பகுதியை கவர் பண்ணுது, சில பகுதியை விட்டுடுது. இப்போ எதுக்கு நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, ஜீவஹிம்சை தெய்வ சன்னிதானத்திலே கூடாது என்று சனாதன தர்மம் சொல்லுகிறது. ஜீவஹிம்சைங்கிறது என்னென்ன எல்லாம் தான். மனிதன் அடிக்கிறது மட்டும் இல்லை, சிறு ஜீவன், ஈரறி உயிர், மூவரி உயிர், 4 அறி உயிர், 5 அறி உயிர் எதுவாக இருந்தாலும் தெய்வ சன்னிதானத்தில் செய்யப்படும் கொடுமை மன்னிப்புக்கு அப்பாற்பட்டது என்று சொல்வார். அதை முக்கியமாக நாம் செய்ய வேண்டும், இதை கண்காணிக்க வேண்டும். முனிவர்கள் காட்டு பக்கத்திலே உட்கார்ந்து தவம் செய்கிறார்கள். அப்படி தவம் செய்கிற முனிவர்களுக்கு என்ன இம்சை வர காரணம் உண்டுன்னா, குறைஞ்சபட்சம் கொசுக்கடி. இப்போ நாம் இங்கே பட்டணத்தில் உக்காந்துருக்கிற போதே 8 மணி 9 மணிக்கு என்ன கடி கடிக்குது. வீட்டுக்குள்ளே 4 பக்கம் சுவர் கட்டி காயில் வச்சு கொசு வலைக்குள்ளே படுக்கிற போதே கொசு கடிக்குது. அப்படி இருக்கிற போது முனிவர்கள் இரா பகலாக காட்டில் உட்காந்து தவம் செய்கிறார்கள். கொசுக்கடி, பாம்புக்கடி, புலி, சிங்கம் முதலிய கொடிய விலங்குகளுடைய பாதை என்னென்னவோ இருக்கும் இல்லையா? அதிலிருந்து எப்படி அவர்கள் தங்களை தற்காத்து கொள்கிறார்கள் அப்படின்னு கேட்டால், ஒரு ரிஷி தவம் செய்வதற்கு அமர்வதற்கு முன்பு அவர் குரு சொல்லிக் கொடுக்குற முதல் மந்திரம் என்ன? பசி கட்டுமானம். முதல்ல பசிக்காமல் இருக்கணும், தாகம் எடுக்காமல் இருக்கணும், அடுத்து 1க்கு 2க்கு வராமல் இருக்கணும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி பூச்சி உபாதைகள், ஜீவன்களுடைய இம்சை இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும். அதுக்கான மந்திரங்கள் சொல்லி திக்கு கட்டி தசை கட்டி திக்பந்தனம் பண்ணி தான் அவங்க தவம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இது எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த கொசு முதலிய நமக்கு விருப்பமில்லாத அல்ப ஜீவங்களை என்ன செய்யலாம்னா கொன்னுடலாம் அப்படின்னு நம்ம ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கோம் நம்ம கோர்ட்டில். ஆனால் முனிவர்கள் கொல்வதில்லை, அவை வராமல் தடுக்கிறார்கள். அதுபோல் சமுதாயத்திலே மனிதர்கள் வாழ வேண்டிய முறைப்படி வாழ்ந்தால் அவர்களுக்கு இந்த உபாதைகள் வராது. ஒருவனுடைய நிலத்தில் பூச்சி ரொம்ப அரிக்குது அப்படின்னு சொன்னால் பூச்சி மருந்து தெளித்து அந்த பூச்சியை கொல்றது ஒரு முறை. அதுதான் இன்றைக்கி விஞ்ஞானம் நமக்கு கற்பிக்கிற முறை. ஆனால் அந்த கால விவசாயிகள் என்ன பண்ணினார்கள்? அவரவர் குலதெய்வத்துக்கு சாந்தி பண்ணினார்கள்.
எனக்கு இந்த தொல்லை வரக்கூடாதுன்னு சொன்னால் அந்த பூச்சி வராது அந்த பக்கம். அதனால் இந்த அல்பஜீவிகளுடைய தொல்லைகளிலிருந்து தப்பிப்பதற்கான ரட்சை அது நமக்கு பலமாக இருக்கும் பட்சத்தில் அவற்றை கொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அதை ஒரு பேசிக் பிரின்சிபலாக நம்ம வச்சுக்கணும். நம்முடைய முன்னோர்கள் அப்படித்தான் இருந்தார்கள். சரித்திரத்தில் பின்னோக்கி பார்த்தால் கடந்த 10,000 ஆண்டுகள் எழுதப்பட்ட வரலாற்றிலே உலகத்திலேயே இந்த இந்திய நாடு ஒரு நாடு தான் இன்னொரு நாடு மீது படையெடுக்காத நாடு. பாக்கி எல்லா நாடும் மற்ற நாடுகள் மேலே படையெடுத்து ஆக்கிரமித்து ஆண்டு பிறகு ஆளப்பட்டு மாண்டு போயிருக்கின்றன. பல சாம்ராஜ்யங்கள் சரிந்து போயிருக்கின்றன. ஆனால் இந்த பாரத தேசத்தை சேர்ந்த அரசர்கள்தான் தமக்குள்ளே அடித்துக் கொள்வார்களே தவிர இந்த எல்லை கடந்து போய் அவனை பிடிப்போம் இவனை பிடிப்போங்கிற கொள்கைக்கு அவங்க போகலை. காரணம் என்னன்னு சொன்னால் அது ஹிம்சை. அது எதுக்கு தேவையில்லாத காரியம் நம்ம பண்ணணும். நம்ம அடிக்க ஒருத்தன் வந்தான்னா தற்காப்புக்கு அடிப்போம், நாம் வம்புக்கு போய் அடிக்க வேணாம். இதுதான் இந்த சனாதன தர்மத்தினுடைய அடிப்படை கொள்கை. அதனால் இந்த ஜீவஹிம்சை, சித்திரவதை, கொடுமை என்பவற்றை நடைமுறை வாழ்க்கையிலேயே நாம் கடைப்பிடிக்க வேண்டும். குறிப்பாக கோவிலே தேவ சன்னிதானத்திலே அதை நாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறோம். ஒரு முறை திண்டிவனத்தில் 20 வாரங்கள் பகவத்கீதை சொல்லிட்டு இருந்தேன். அதை ஏற்பாடு செய்த மூவரிலே ஒருவர் சமண மதத்தைச் சேர்ந்தவர், பார்ஸ்மால் ஜெயின்னு பேர். அவர் பகவத்கீதையில் நாட்டமுள்ளவர். ஒரு முறை அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற போது கொசு வந்து உட்காந்து கடிச்சிச்சு. பட்டுன்னு ஒரு போடு போட்டேன். உடனே அவர் வந்து ஏங்க அந்த கொசுவை அடிக்கிறீங்க அப்படின்னு. நான் திருப்பி சிரிச்சுக்கிட்டேன். அது என்னை கடிச்சிச்சு இல்லை, நான் அடித்தேன், நான் கடிக்கல அப்படின்னா. அப்போ அவர் சொன்னார், இதே ஹாலில் தான் நம்ம 2 பேரும் உட்காந்துருக்குறோம், என்ன கொசு கடிக்குதா பார்த்தீங்களா அப்படின்னு. நான் சொன்னேன், உங்களுக்கும் கொசுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் போல் இருக்கு. நான் வெளியூருக்காரன், நீங்கள் உள்ளூர்காரரு. திண்டிவனம் கொசுவுக்கு பாண்டிச்சேரிக்காரனை கடிக்கணும்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது இந்த ஊரில் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எங்கள் மதத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, கொசு எதுக்காக மனுஷனை கடிக்குது? பசியினால் கடிக்குது, தன் ஆகாரத்துக்காக கடிக்குது. கடிச்சிட்டு போகுது, விடுங்க. எவ்வளவு ரத்தம் போயிடும்? ஒரு ஆக்சிடெண்ட் ஆனால் 1/2 லிட்டர் 1 லிட்டர் ரத்தம் போயிடுது. நீங்கள் பேண்டேஜ் போட்டு அலையிறீங்க 6 மாதத்துக்கு. இந்த கொசு எவ்வளோ எடுத்து நடத்துகிறோம். அதனால் எங்கள் குரு சொல்லி கொடுத்துருக்காரு, கொசு கடித்தா அடிக்காதேன்னு சொல்லி. சரி, இப்படியே எவ்வளோ காலம் இருக்க முடியும்னா கொஞ்ச நாள் இருந்து பார் அதனுடைய விளைவு என்னன்னு. அப்படி இருந்து பார்த்தேன், பொறுத்துக்கிட்டேன். பிறகு கொசுவே கடிக்கிறது இல்லை. பகவானுடைய அருள் எனக்கு அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னு. அப்போ அடிக்கிறவன் அடிக்கப்படுகிறான், கொல்கிறவன் கொல்லப்படுகிறான், தின்கிறவன் தின்னப்படுகிறான். அதுதான் இயற்கையின் விதி. அதனால் கூடுமான வரைக்கும் இந்த பழிவாங்கும் மனப்பான்மையை நம்ம மனிதர்கள்கிட்ட காட்டுற வேகத்திலேயே பெருச்சாளிக்கிட்ட காட்டுறோம், கொசுக்கிட்ட காட்டுறோம், எறும்புக்கிட்ட காட்டுறோம், ஈகிட்ட காட்டுறோம் இல்லையா. அதில் கொஞ்சம் ஓரளவு கன்சிடரேஷன். நான் சுத்தமாக இன்னிலேருந்து கொசு அடிக்காதீங்கன்னு சொல்ல வரல. கோயில்லையாவது இந்த ஜீவஹிம்சைகள் செய்ய வேண்டாம். முக்கியமாக ஒரு விஷயம் என்ன தெரியுமா, ஒரு கொசு அடித்த உடனே கொசு அடிக்கப்பட்ட இடத்த பாருங்கள், உங்கள் கையிலையோ காலிலையோ. அங்கே என்ன இருக்குது? ரத்தம். என்னமோ வீரபாண்டிய கட்டபொம்மன் போய் கையில் கத்தி பிடிச்சி சண்டை போட்ட மாதிரி அங்கே ரத்தம் சிந்தி கிடக்கும். இப்போ இந்த சன்னதியில் இருக்கிறீங்க, அர்ச்சகர் அங்கேருந்து வந்து தீர்த்தம் கொண்டு வர்றாரு. அதுக்குள்ளே பார்த்தா இங்கே வீர விளையாட்டு, தப்புன்னு அடித்து 4 சொட்டு ரத்தம் இருக்குது. அதோடு போய் நீங்கள் அந்த தீர்த்தத்தை வாங்கிக்கிறீங்க. அர்ச்சகர் அதை பார்த்துட்டு எல்லாம் தலைவிதி, நான் என்ன செய்கிறது அப்படின்னு தீர்த்தத்தை கொடுத்துட்டு பேசாமல் போயிட்டே இருப்பார். ஏன்னா அர்ச்சகர் ஏதாவது பேசினா பெரிய பிரச்சனையாகி போகுது இப்போல்லாம். அதனால் தெய்வ சன்னிதானத்திலேயாவது ஜீவஹிம்சையை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். நாரதருடைய பக்தி சூத்திரம்லாம் நீங்கள் படிக்கணுங்க. ஒரு வாய்ப்பு இருந்தால் அதெல்லாம் நான் சொல்லுவேன்.